அனைவருக்கும் வணக்கம். இன்று மாண்புமிகு குடியரசுத் தலைவர் மேனாள் பேராசிரியர் ஐயா அப்துல் கலாமுடைய பிறந்த நாள். அவர் பிறந்த நாளை முன்னிட்டு இதோ உங்கள் முன்னே ஒரு கவிதையினை நான் படைக்கின்றேன். கடைக்கோடியில் பிறந்தவன், தமிழ்குடியில் வளர்ந்தவன், மலைக்கோடியில் மறைந்தவன், ஆம் அவர்தான் அப்துல் கலாம். தலைப்பெழுத்தும் பெயரின் முதல் எழுத்தும் அகரம், அதனால் உயர்ந்தாய் சிகரம். ஏ பார் அல்லாஹ், பி பார் பெருமாள், ஜே பார் ஜீசஸ். மத நல்லிணக்க நாயகனே, ஆடியில் உழவன் விதையை விதைப்பான், ஆடியில் உழவன் விதையை விதைப்பான், ஆடியில் விதையை உதிர்த்த கலாம். எதிர்கால இளைஞனின் கனவுகளுக்காக தாள் போடும் வேலையிலே வளர்ந்தவன், இன்று தாளே படத்தை பக்கம் பக்கமாய். கடலூர் தானே புயலில் தனிமரமாய் நின்று சாதித்த சாதனையாளன். விமான ஓட்டியாக வாழ வேண்டும் என்று உமது இயற்பியல் பாடம். விமான ஓட்டியாக வாழ வேண்டும் என்பது உமது இயற்பியல் பாடம். இயல்பாய் வளர்ந்தார் இமயம் போல் நின்றாய். இயல்பாய் வளர்ந்தாய் இமயம் போல் நின்றாய். அரசியலில் தலை காட்டினால் ஆதாயம் தேடியிருப்பாய். அரசியலில் தலை காட்டினால் ஆதாயம் தேடியிருப்பாய். ஆன்மீகத்தை பற்றியிருந்தால் உன்னை நீ அறிந்திருப்பாய். ஆன்மீகத்தை பற்றியிருந்தால் உன்னை நீ அறிந்திருப்பாய். அறிவியலில் மோகம் கொண்டதால் அனைத்துலகமே உன்னை அறிந்தது. அறிவியலில் மோகம் கொண்டதால் அனைத்துலகமே உன்னை அறிந்தது. பலகாலம் பேராசிரியர் பணி, ஓரைந்த காலம் குடியரசுத் தலைவர், 30 டாக்டர் பட்டம் பெற்று, முப்பாலை சிறப்பாக கற்று, எப்பால் சென்றாலும் முப்பாலை ஓதும் வல்லவன், நாட்டிற்கு நீ நல்லவன், மாதா பிதா குருவை மறவாதவன். மாதா பிதா குருவை மறவாதவன். எதிர்கால இளைஞர்களுக்கு கனவுகள் காண சொன்னவனே, எதிர்கால இளைஞர்களுக்கு கனவுகள் காண சொன்னவரே, ஓய்விற்கு பின்னரும் ஓயாமல் உழைத்த உத்தமரே, ஓய்விற்கு பின்னரும் ஓயாமல் உழைத்த உத்தமரே, விண்ணுயர பறக்க வேண்டுமென்று படித்தாய். பணி வாய்ப்பில்லை, ஆனால் விண்ணதிர பேரும் புகழும் பெற்றாய். விண்ணதிர பேரும் புகழும் பெற்றாய். 84 அகவை வாழ்ந்தாய் இப்புவியில், 48 அகவை போல் பேச்சால் உயர்ந்தாய். 84 அகவை போல் இப்புவியில் வாழ்ந்தாய், 48 அகவை போல பேச்சால் உயர்ந்தாய். நின் பூத உடல் மறையினும் புகழ் உடம்பு உலா வரட்டும். பார்ப்புகழும் இம்மண்ணில் நிரந்தர நித்திரைக்கு காலன் கண்ணின்றி கலாமை அழைத்தது ஏன்? காலன் கண்ணின்றி கலாமை அழைத்தது ஏன்? இப்புவியில் இன்னும் 26 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பின், இப்புவியில் 26 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பின் 1 கோடி இளைஞன் உன் வசம். இப்புவியில் 26 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பின் 1 கோடி இளைஞர்கள் உன் வசம். 1 கோடி இளைஞர்கள் உன் வசம். 2015 ஜூலை 30 தங்கச்சி மடம் பேக்கரும்பில் நிரந்தர நித்திரையானவனே, தம்பிகளும் தங்கைகளும், அண்ணன்களும் அண்ணிகளும், மைத்துனர்களும் மாமன்களும், இளைஞர்களும் இளஞ்சிகளும் தங்கச்சி மடத்தில் தாராளமாய் இனி நிரந்தரமாய் பார்க்க வருவர். வாழ்வதற்கு உகந்த பூமி என்பது கடைசி பேச்சின் தலைப்பு. வாழ்வதற்கு உகந்த பூமி என்பது கடைசி பேச்சின் தலைப்பு. வாழாமலே காற்றில் கரைந்தாயோ, வாழாமலே காற்றில் கரைந்தாயோ. சொந்த ஊருக்கு வர வேண்டும் என பல நாள் எண்ணியிருப்பாய் சொந்தம் கொண்டாட. இனி அக்டோபர் 15 வருடந்தோறும் இளைஞர் தினம் கொண்டாடுவோம் உன் நினைவலையில். இனி அக்டோபர் 15 வருடந்தோறும் இளைஞர் தினம் கொண்டாடுவோம் உன் நினைவலையில். சொந்தக்கால் வைத்து பந்தக்கால் உருவாக்குவார்கள் பலர். சொந்தக்கால் வைத்து பந்தக்கால் உருவாக்குவார்கள் பலர். ஆனால் நீயோ 400 கிராமில் நிமிர்ந்து நிற்க செயற்கைக்கால் உருவாக்கினாய். 400 கிராமில் நிமிர்ந்து நிற்க செயற்கைக்கால் உருவாக்கினாய். கலாம் காலிஃபர் என்னும் பெயரில் மகத்தான மாமனிதருக்கு அளிக்கும் புகழ்கொடை இதுவல்லவோ. இனி உயிர் அடங்கினாலும் நீ உருவாக்கிய கால்கள் நடனம் வேண்டும். இனி உயிர் அடங்கினாலும் நீ உருவாக்கிய கால்கள் நடனமிடட்டும். உன் ஏவுகணைகள் விண்ணில் மட்டுமல்ல, இளைஞர்கள் மனதிலும் கனைகளாய் பணி. மண்ணில் மாணவர் நலன்
விண்ணில் வானவர் நலனா, மண்ணில் மாணவர் நலன் விண்ணில் வானவர் நலனா, வாழுங்காலத்தில் விண்ணாராய்ச்சி, வாழ்ந்த பின் மண்ணாராய்ச்சியா, வாழ்ந்த பின் மண்ணாராய்ச்சியா. இது தினமணி 15/10/2015 கட்டுரை மலரில் பக்கம் 13 இடம்பெற்ற தமிழ்ச்செம்மல் பேராசிரியர் ப. சிவராஜின் கவிதை என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அனைவருக்கும் நன்றி.